அம்முஸ் டயரி. மாயக்குடையும் பேராசை காகமும். வணக்கம் குட்டீஸ். ஒரு அழகான காடு. அங்கே ஒரு காகம் இருந்துச்சான். இந்த காகத்துக்கு ஒரு ஆசை. தான் இந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தலையில் ஒரு இலகிரத்தை வச்சுட்டு ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருந்துச்சான். ஆனால் பாவம், மற்ற பறவைங்க இதை கண்டுக்கவே இல்லையா. ஒரு நாள் அந்த காடு வழியாக ஒரு மந்திரவாதி வந்தாராம். அவர் தங்கிக்கிட்டு கிளம்பும்போது ஒரு மரத்தடியில் மின்னிட்டு இருந்த தன்னோட சின்ன ஊதா நிறக்குடைய அங்கேயே மறந்து விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பக்கம் வந்த நம்ம காகம் தரையில் ஏதோ வைர மாதிரி மின்னுதேன்னு ஆச்சரியமாக போய் பார்த்துச்சு. ஆனால் அந்த கொடையை தொட்ட உடனேயே சுற்றிலும் மேஜிக் மாதிரி வெளிச்சம் வந்துச்சு. அப்போதான் காகத்துக்கு புரிஞ்சுது, இது சாதாரண கொடை இல்லை, மேஜிக் கொடைன்னு. நினைச்சத உடனே நடத்தி வைக்கிற மாய கொடை அது. உடனே அந்த காகம் என்ன நினைச்சது தெரியுமா? தான் ஒரு பெரிய கழுகா மாறணும்னு நினைச்சது. அவ்வளவுதான், மேஜிக் கூட வேலை செஞ்சுது. காகம் ஒரு பெரிய பயங்கரமான கழுகா மாறிடுச்சு. அப்புறம் என்ன, காட்டுல இருந்த மற்ற சிட்டுக்குருவிங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சது. அந்த குருவிங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச உணவெல்லாம் இந்த காகம் பிடுங்கி சாப்பிட்டு அட்டகாசம் பண்ணிச்சான். பாவம் அந்த குருவிங்க பயந்து ஓடிச்சுதுங்க. அப்பதான் ஒரு திருப்பம். திடீர்னு வானம் இருட்டி ஓன்னு ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையில அந்த மேஜிக்கோட நனைஞ்ச உடனேயே அதோட சக்தி எல்லாம் போச்சு. பெரிய கழுகா இருந்த காகம் டக்குன்னு பழையபடி சாதாரண காகமா மாறிடுச்சு. ஐயோ பாவம், மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, குளிர்ல நடுங்கிக்கிட்டு ரொம்ப சோகமா ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்துச்சான். காகம் நமக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணிச்சுன்னு அந்த சிட்டுக்குருவிங்க நினைக்கவே இல்லை. காகம் குளிர்ல நடுங்கிறத பார்த்த உடனேயே பாவப்பட்டு, வா காகமே, எங்க மரப்பொந்துக்குள்ள வந்துக்கோன்னு கூப்பிட்டு இடம் கொடுத்தாங்க. காகத்துக்கு அப்போதான் உரைச்சது, தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. கண்ணீர் விட்டு குருவிங்க கிட்ட மன்னிப்பு கிடைச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஆபத்து வரும்போது நம்மை காப்பாத்துறது நம்ம கிட்ட இருக்கிற அன்பும் நல்ல குணமும் தான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.